ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்னைக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, மீதியை விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ரெசினேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. நான் கார்ட் சஃபல் பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷன் இதில் சார்ஜ் பண்ணுங்க. மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன அதில் ரீச் பண்ணலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேக் அ டீப் ப்ரீத். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, 7 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் பென்டக்கல்ஸ், டெம்பரன்ஸ், த மூன் கார்டு. ஓகே, 3 ஆஃப் பென்டக்கல்ஸ், எம்ப்ரஸ், ஹெர்மிட், தென் 2 ஆஃப் பென்டக்கல்ஸ். ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன் நான். இது உங்கள் பேரில், உங்கள் பர்சனோட பேரில், தேர்ட் பார்ட்டியோட பேரில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது. ஜெட், ஜெட், தென் I and U, okay, then E and G, then D and Y. I. ஓகே, ரெசினேட் ஆகிற ஆல்ஃபா இது ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், பைசஸ், ஸ்கார்பியோ, விர்கோ, லிப்ரா, சாகிட்டாரியஸ். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து 2, 6, 8, 9, 14, 18, 22, 27, 30. ஸோ இது போத் மந்த்தாக இருக்கலாம், போத் இயராக இருக்கலாம். உங்களது இல்லை உங்கள் பர்சன், இல்லை உங்கள் தேர்ட் பார்ட்டி, இது தெரிஞ்சுதான் அவங்களது. ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் ப்ரீத் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் நீங்கள் மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேக் ஆஃப் த டெக்கில் வந்திருக்கிறது குயின் ஆஃப் வான்ஸ். இது உங்கள் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்சன் சீக்ரெட்டாக க்ரேவ் பண்ண எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணலாம். குயின் ஆஃப் வான்ஸ்னால் கான்ஃபிடென்ஸ், அட்ராக்ஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இண்டிபெண்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் பர்சன் மைண்டில் நீங்கள் இன்னும் ஒரு அன்ஃபர்கட்டபிள் பர்சனாக தான் இருக்கிறீங்க. உங்கள் ப்ரெசன்ஸ் அவங்களால மறக்க முடியல. ஆனால் இப்போ அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்த கார்டு வந்து 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, உங்கள் பர்சன் மென்டலி இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபிசிக்கலி அங்கே இருக்கலாம், ஆனால் எமோஷ்னலி அவங்க ஹார்ட் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸாஸ்டடாக, டயர்டாக இருக்குது. அங்கே அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஹாப்பினஸ் கிடைக்கல. குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்தா தேர்ட் பார்ட்டி சைடில் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், கில்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை ஃபேமிலி ப்ரெஷர் யூஸ் பண்ணி உங்கள் பர்சனை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. லவ்வை விட இமோஷ்னல் டிபெண்டன்சி தான் அங்கே அதிகமாக போயிட்டுருக்குது. தென் அடுத்து நெக்ஸ்ட் வந்திருக்கிறது 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டக்கல்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குவலாக இல்லை, ஒரு சைட் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி காமிக்குது. உங்கள் பர்சன் பேலன்ஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் இஷ்யூஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈகோ கிளாஸஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இப்படி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பில்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியில் வருவாங்களான்றது டெம்பரன்ஸ் அண்ட் த மூன் கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. த மூன் கார்டு ரொம்ப கிளியராக சொல்லுது, உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஃபியர், ஹிடன் ட்ரூத்ஸ், டவுட்ஸ், அன்சர்டனிட்டி, இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்குது. தேர்ட் பார்ட்டி மேலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இல்லை, ஏதோ உண்மை வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்குது. அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கிறது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பட்
இமிடியேட்லி டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டெம்பரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப பேஷன்ஸா சிச்சுவேஷன அப்சர்வ் பண்றாங்க. எல்லாம் காமா செட்டில் ஆகட்டும். அப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணுன்ற ஒரு எனர்ஜில இருக்கிறாங்க. அட் பிரசன்ட் அவங்க ஒரு அப்சர்வேஷன் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள பத்தி என்ன ஃபீல் பண்றாங்கன்றத பார்க்கலாம். தி எம்ப்ரஸ் அண்ட் தி ஹெர்மிட். ஸோ இந்த 2 கார்டும் ஒரு அழகான காம்பினேஷன் ஓகேங்களா? ஸோ எம்ப்ரஸ் கார்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, உங்க பெர்சன் உங்கள ரொம்ப ஹை வேல்யூ ஆன பெர்சனா பார்க்குறாங்க. உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்களோட லவ், நர்ச்சரிங் எல்லாம் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க அவங்க லைஃப்ல இருந்த பீஸ், கம்ஃபோர்ட், ஹேப்பினஸ், கேர் அதெல்லாம் இப்போ வந்து அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்ககிட்ட கிடைச்ச அந்த லவ், கேரிங், நர்ச்சரிங் எல்லாம் அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. உங்கள கம்பேர் பண்ண யாருமே இல்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. உங்கள யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத லவ்வ உங்க பெர்சனுக்கு குடுத்துருக்கலாம். ஆனா அந்த ஹெர்மிட் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒய் நோ கான்ட் இட் கன்டின்யூ ஆகுது. அவங்க இப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பிளேஸ்ல இருக்கிறாங்க. நான் எங்க தப்பு பண்ணினேன்? நான் என்ன லாஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட திரும்ப வரதுக்கு முன்னாடி தங்களையே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர் அவுட்கம்னு பார்த்தா, ஆ 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து பிளானிங், டீம் ஒர்க், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போது லைஃப்பில் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், இல்லை அவங்க தனியாக யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று என்னென்னா த ஒன் திங் இஸ் கிளியர், ஃப்யூச்சருக்கு சாலிட் டிசிஷன் எடுக்க அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டை வந்து ஃபீல் பண்ணலை. வாக்கவர் பண்ண ஆசை இருக்குது, ஆனால் டைமிங், ஃபியர், ரெஸ்பான்சிபிலிட்டினால கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுற எனர்ஜியை காமிக்குது. கூட இருக்கும்போது அவங்க உங்களை கரெக்டாக அப்சர்வ் பண்ணல. பட் இந்த செப்பரேஷனில் உங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன லவ், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதே டைமில் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங் வந்து டிஸப்பியர் ஆகலை. நீங்கள் இன்னும் அவங்க ஹார்ட்டில் ரொம்ப ஸ்பெஷல். பேக் ஆஃப் த டெக்கில் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிஸில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் செல்ஃப் ஒர்த், கான்ஃபிடென்ஸ், ஹீலிங், ஹாப்பினஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கரெக்ட் டைமிங்கில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான் கைஸ். எம்ப்ரஸ் எனர்ஜி, த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி உங்கள் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எனர்ஜியை நீங்கள் ட்ரைன் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்க்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஜகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஜகிளிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ரொம்ப வேல்யூவான பர்சனுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் சாய்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஒரு வேளை உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பு இருந்தால் மேபி நீங்கள் வெயிட் பண்ணலாம், அவங்களுக்காக அழுகலாம், போராடலாம். ஒரு வேளை இல்லை, நான் அவங்களுக்கு ஜென்யூனான லவ் தான் கொடுத்தேன், குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி மாதிரி லவ் கொடுத்தேன், எம்ப்ரஸ் மாதிரி லவ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு, எல்லாத்துக்கும் மேலே கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு திரும்பி வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ டேரோ ரீடிங் பார்க்குறீங்கன்னா அகைன் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. கடவுளை எங்கேயுமே தேடாதீங்க, ஆன்சரை எங்கேயுமே தேடாதீங்க. காமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே எல்லாத்துக்கான ஆன்சரும் கிடைக்கும். ஸோ உங்கள் பர்சனை சாய்ஸ் பண்ண வேண்டாம். அடிக்கடி அவங்க டிபியை பார்க்குறது, அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா, அன்பிளாக் பண்ணிட்டாங்களா, நம்ம ஸ்டேட்டஸ் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களான்னு பார்க்குறது, அந்த எனர்ஜியெல்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எது வேணும்ன்ட்டு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்களோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டுக்கு பாஸ் நீங்கள் தான். அதை வேறு யாரும் ரூல் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. எஸ், கொஞ்ச நாளுக்கு இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு பழகிடும். உங்களுக்கான ஆட்டிடியூடை நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட செல்ஃப் எஸ்டீமை எப்போவுமே குறைச்சி மதிப்பு பண்ண வேண்டாம். ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஸ் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த காலர் போன் இருக்குது இல்லைங்களா,
அத வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 9 டைம் மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆ தன்மானத்த இழந்து வர உறவு நமக்கு வேண்டான்றது என்னோட அட்வைஸ். இல்ல நான் கால்ல விழுந்து, கையில விழுந்து எனக்கு அவங்க வேணும் மேம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா வெளியிலேருந்து அட்வைஸ் பண்றது ஈஸி. உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற உங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். பட் சுய கௌரவத்த விட்டு குடுக்கணுமா யோசிங்க. ஒரு காலத்துல எல்லாருமே அப்பா, அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்களா இருந்திருப்போம். நம்ம அப்பா, அம்மா ஒரு மிரட்டியிருந்தா, ஒரு திட்டியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம். அவங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ற வரலாம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா? உங்கள்ல நெறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்க ஏன் மத்தவங்கள்ட்ட போய் உங்க லைஃப்‌க்காக பெட் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல காய்ஸ். உங்க பெர்சன விட்டுருங்கன்னு நான் சொல்லல. அவங்க உங்க லைஃப்ல இருக்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த கடவுள் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ உங்களோட செல்ஃப் வொர்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்கள நினைச்சு ரொம்ப வீக் ஆகுறது, அந்த கண்ண சுத்தி டார்க் சர்க்கிள்ஸ் அது இதெல்லாம் வேண்டாம். அவங்க முன்னாடி அந்த ஃபுல் எனர்ஜெட்டிக் மேக்னெட்டிக் புல்லோட இருங்க. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டிட்ட போயிருக்காங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷன்னு தானே உங்க பெர்சன் போயிருப்பாங்க. அகைன் உங்கள்ட்ட அந்த மேக்னெட்டிக் புல் இருந்தா அவங்க ரியலைஸ் பண்ணணும். உங்கள விட்டுட்டு போனதுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி இருங்க. அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூ. பாய்.